நாளை ஈவினிங்கோடு இந்த கூட்டம் முடிகிறது. இன்றைக்கி ஈவினிங் மீட்டிங் இருக்காது, சரிங்களா? நாளைக்கு ஈவினிங்கோடு இந்த கூட்டங்கள் முடிவடைகிறது. மண்டே ஈவினிங் ஷாலாம் திருச்சபையில் செய்தி கொடுக்குறேன். டியூஸ்டே ஈவினிங் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் பந்திங் திருச்சபைக்கு செல்லுகிறேன். வியாழக்கிழமை சாயங்காலம் தேர்ஸ்டே ஈவினிங் புச்சோங் திருச்சபையில் ஒன்று கொடுக்குறோம். எல்லாமே ஆன்லைனில் லைவ் போடுவாங்க, நிச்சயமாக நம்புகிறேன், சரிங்களா? எல்லாமே இருக்கும். வெள்ளிக்கிழமை கடவுளுக்கு சித்தமானால் ஜேபி சர்ச்சில் ஒன்று கொடுக்கறதாக இருக்கிறது. இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை, சரிங்களா? ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆன்லைனில் ஃபாலோ பண்ணுறதா நீங்கள் என்ன செய்யலாம், தொடர்ந்து நீங்கள் இணையும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கூட்டங்கள் இன்றைக்கு 7வது நாள். இன்றைக்கு 7வது நாளில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. என்ன தலைப்பில் படிச்சுட்டு இருக்கிறோம்? கிறிஸ்டியன் லைஃப் இன் தி லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்களில் கிறிஸ்தவ ஜீவியம் என்ற தலைப்பில் நான் படிச்சுட்டு இருக்கிறோம். எதன் அடிப்படையில்? எந்த வேத பகுதி? எந்த வேத பகுதி? 2 பேதுரு போட்டு பாருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11 14 மற்றும் 18 வசனங்கள். 5 வசனங்களின் அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த சத்தியங்களை படிக்கிறோம். சரி, முதல் நாளில் என்ன படித்தோம்? கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஓர் அறிமுகம். கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு முன் உதாரணம் யார் தான்? கிறிஸ்து தான். ஆகவே கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் கொஞ்சம் படித்தோம். 2வது நாளில் பரிசுத்த தேவ ஜனம், ஹோலி பீப்புள் ஆஃப் காட் என்று படித்தோம். 3வது நாளில் காட்லி பீப்புள், தேவ பக்தியுள்ள ஜனம் என்று படித்தோம். 4வது நாளில் வெயிட்டிங் பீப்புள் ஆஃப் காட், காத்திருக்கும் தேவ ஜனம் என்று படித்தோம். 5வது நாளில் ஹேசனிங் பீப்புள் ஆஃப் காட், துரிதப்படுத்தும் தேவ ஜனம் என்று படித்தோம். நேற்று என்ன படித்தோம்? பீப்புள் அப்ளேஸ் ஃபார் காட், பற்றி எரியும் தேவ ஜனம் என்று படித்தோம், சரிங்களா? இன்னைக்கு நம்ம படிக்க போகிற பாடம் இந்த 7வது நாளில் என்ன அப்படின்னா, புதிய வானம் மற்றும் புதிய பூமியின் தேவ ஜனம், நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த்ஸ் பீப்புள் ஆஃப் காட் என்ற தலைப்பில் படிக்க போகிறோம். நமது தியானத்திற்குரிய முக்கியமான வசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். Nevertheless, we according to his promise look for new heavens and a new earth wherein dwelleth righteousness என்ற தலைப்பில் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு பைபிளில், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று வெளிப்படுத்தல் 21:5 வாசிக்கிறோம். Behold, I make all things new, எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். பொதுவாக அந்த வசனத்தை நியூ இயர் அன்னைக்கு தான் நினைப்போம், அப்படி தானே? புது வருஷம் பிறக்கும் பொழுது தான் இந்த வசனம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இன்னொரு இடத்துல படிக்கிறோம், ஏசாயா 65:17, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். For behold, I create new heavens and a new earth என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். பிள்ளைகளை இன்னொரு இடத்துல என்ன வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 5:17 படிக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு வாசிக்கிறோம். அன்பான தேவப்பிள்ளைகளை, இதுவரைக்கும் என்ன படித்தோம்? ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். புதிய வானங்களையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே சமயத்தில் ஆண்டவர் புது சிருஷ்டிகளை, நியூ கிரீச்சர்ஸ், ஆங்கிலத்தில் படிக்கிறோம் பாருங்களேன். Therefore, if any man be in Christ, or if any man is in Christ, he is a new creature. Old things are passed away, behold all things are become new. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒரு மனுஷன், அவன் யாரா? புது சிருஷ்டி, ஒரு புது பிறவி. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு வாசிக்கிறோம். அன்பானவர்களே, முதலாவது தேவன் நம்மை புது சிருஷ்டிகள் ஆக்க விரும்புகிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், God wants to make all of us new creatures.
ஆர் நியூ கிரியேஷன்ஸ். மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். திட்டம் என்ன? What is heavenly God's plan of salvation? பரலோக தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் என்ன? ரட்சிப்பின் திட்டம் என்ன? God wants to save all the people who believe in him. இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரையும் ரட்சிக்கணும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதானே? எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய பாவியாய் இருந்தாலும் சரி, அவர்களையும் இயேசுவானவர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பரலோகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அவருடைய ரட்சிப்பின் திட்டம். சரிதானே? மீன்வாயில் என்ன ஆயிடுச்சு? இந்த உலகம் பாவத்தில் விழுந்துருச்சு, பிசாசுக்கு விக்டிம் ஆயிடுச்சு. சரிங்களா? The earth has become a victim for the devil. பிசாசுக்கு பலிகடாவா இன்னைக்கு ஆகி போயிடுச்சு. அப்போ தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, உங்களையும் என்னையும் தேவனுடைய சாயலில் மாற்றணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். சரிங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் எஃபிஷியன்ஸ் 4:22-24 படிக்கிறோம் பாருங்களேன். அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, பழைய மனுஷன் இங்கிலீஷில் என்ன படிக்கிறோம் பாருங்க, that he put off concerning the former conversation the old man. God wants to make all of us as new man. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? we are like old man. old man வயசான தாத்தான்னு நினச்சிக்காதீங்க, அது அர்த்தம் கிடையாது. ஓகே, அப்படி நினச்சிடக்கூடாது. ஆண்டவர் தமிழில் படிக்கும் பொழுது பழைய மனுஷன் படிக்கிறோம், வயசான மனுஷன் படிக்கல. சரிதானே? பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். What is God's plan for us? புதிய மனுஷனாக நம்ம மாறணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதான் புது சிருஷ்டி. சரிங்களா? இன்னொரு இடத்துல பாருங்களேன், சிருஷ்டிகரின் சாயலாக புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். முதல்ல என்ன படித்தோம்? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். இங்கே படிக்கிறோம் சிருஷ்டிகரின் சாயலாக புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, 10ஆம் வசனம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. Lie not to one another, seeing that you have put off the old man with his deeds, and have put on the new man, which is renewed in knowledge after the image of him that created him. அதாவது நம்மகிட்ட இந்த பொய், களவு, பித்தலாட்டம், ஏமாத்து, மோசடி பண்ணுறது, இதெல்லாம் என்னது? பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்களை சிருஷ்டித்தவருடைய அந்த சிருஷ்டிகர், நம்முடைய இரட்சகர், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக ஒரு புது மனுஷனா நீங்கள் நானும் என்ன செய்யணுமா? மாறணும். அப்படின்றதான் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ரட்சிப்பின் திட்டம். இப்போ பாருங்களேன், பழைய வானம். இப்போ நம்ம இருக்கிறது என்னது? இப்போ நம்ம இருக்கிறது பழைய வானம், பழைய பூமி. சரிதானே? முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போம், ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைக்க போறான்னு பைபிளில் படிக்கிறோம். அப்போ இப்போ இருக்கிறது என்னது? ஓல்டு ஹெவன் அண்ட் ஓல்டு எர்த். Soon God will create new heaven and the new earth. அப்போ பாருங்க, அந்த பழைய வானமும் பழைய பூமியும் முதலாவது அழிக்கப்படும். அதுக்கப்புறம் தான் புதிய வானமும் புதிய பூமியும் ஆண்டவர் படைப்பார். சரிதானே? ஆனால் இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? புதிய வானமும் புதிய பூமியும் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே புதிய மனுஷன் பழைய வானம் பழைய பூமியின் காலத்திலேயே சிருஷ்டிக்கப்பட்டு விடுகிறான். விளங்குதா உங்களுக்கு? புதிய வானம் புதிய பூமி படைக்கிறது இனிமே தான். இந்த உலகத்தெல்லாம் அழிச்சிட்டு தான் ஆண்டு நினைச்சுவாரு புதிய வானம் புதிய பூமியை படைப்பார். சரிதானே? ஆனால் புதிய வானம் புதிய பூமி படைக்கிறதுக்கு முன்னாடியே, even before creating the new heavens and the new earth, God wants to make you and me as new creatures. உங்களை என்னையும் புது சிருஷ்டிகளாக
இந்த பழைய உலகத்திலேயே, இந்த பாவ உலகத்திலேயே, இந்த பழைய வானத்திலே, இந்த பழைய பூமியிலேயே தேவன் நம்மை புது சிருஷ்டிகளாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். புரிஞ்சுதான் நான் சொன்னது? பிள்ளைகளே, புதிய வானம் புதிய பூமிக்கு முன்பாகவே புதிய மனுஷன் பழைய வானம் பழைய பூமியின் காலத்திலேயே சிருஷ்டிக்கப்பட்டு விடுகிறான். அவனே புது சிருஷ்டி. அந்த புதிய வானம் புதிய பூமிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பழைய வானம் பழைய பூமியிலேயே, இந்த பாவ உலகத்திலேயே ஆண்டவர் நம்மை புது பிறவிகளாக புது சிருஷ்டிகளாக மாற்ற வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் என்ன ஆகணும்? புது சிருஷ்டிகளாக ஆண்டவரால் படைக்கப்பட வேண்டும். God created us and he wants to recreate us. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் தான் நம்மை படைச்சார், உண்மைதான். அதே சமயத்தில் தேவன் நம்மை மீண்டும் புது சிருஷ்டியாக, ஒரு புது பிறவியாக அவர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். ஓ, நீங்களும் நானும் ஆண்டோடைய 2ஆம் வருகையில் எங்கே போனோம்? எங்கே போனோம்? பரலோகத்துக்கு போகணும்ல? போவோமா? போவோம். நம்பிக்கை இருக்கா? ஓகே, போகணும். சரிங்களா? சந்தேகப்படக்கூடாது. 2ஆம் வருகையில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவார். ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன், முதலாம் உயிர்த்தெழுதல்ல. உயிரோடு இருக்கிற நீதிமான்களை என்ன பண்ணுவார்? மறுரூபமாக்குவார். God will transform the living saints and he will resurrect the dead saints all together. மரித்து உயிரோடு எழுந்த நீதிமான்களையும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களையும் ஆண்டவர் ஒன்னா சேர்த்து எங்க கூட்டிட்டு போவாரு? பரலோகத்துக்கு. பரலோகத்தில் எத்தனை வருஷம்? 1000 வருஷங்கள். அதுக்கப்புறம் தேர்ட் கமிங், 3ஆம் வருகை. சரிங்களா? அந்த 3ஆம் வருகையில செகண்ட் ரிசரக்ஷன், 2ஆம் உயிர்த்தெழுதல் நடக்கும். ஆல் தி விக்கெட் வில் கம் பேக் டு லைஃப். எல்லா துன்மார்க்கரும் உயிரோடு எழும்புவார்கள். சாத்தான்களெல்லாம் ஒன்றா கூட்டிக்கிட்டு என்ன செய்வான்? பரலோகத்திலிருந்து இறங்கக்கூடிய பரிசுத்த நகரத்தை அவன் வளைந்து கொண்டு கைப்பற்ற நினைப்பான். அப்போ ஆண்டு என்ன செய்வார்? வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணி சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் எல்லா துன்மார்க்கர் பாவிகள் எல்லாரையும் அழிப்பார். நேற்று நைட் படித்தோம். சரிங்களா? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் வாசிக்கணும். ரெவலேஷன் 20ல் இதெல்லாம் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன், செகண்ட் ரிசரக்ஷன், அப்புறம் அந்த சாத்தான ஆண்டெல்லாம் அழிக்கிறது, பாவிகள் எல்லாம் அழிப்பதெல்லாம் அங்கே படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டு நிச்சயவாரான். ஸோ சேட்டன் அண்ட் இஸ் ஏஞ்சல்ஸ், ஆல் தி விக்கெட் பீப்புள், சாத்தானும் அவன் தூதர்களும் எல்லா துன்மார்க்கரும் என்ன செய்வாங்க? அக்கினினால் எரிந்து சாம்பலாவார்கள். they all will become ashes. எல்லாம் சாம்பலாயிருவாங்க. அதுக்கப்புறம் ஆண்டு நினைச்சு வாரான், புதிய வானம் புதிய பூமியை படைப்பார். அப்போ புதிய வானம் புதிய பூமியை படைக்கும் பொழுது தேர்ட் கமிங்கில் அல்லது செகண்ட் கமிங்கில் ஜீசஸ் வரும்பொழுது அப்போ நம்மளை புது சிருஷ்டிகள் ஆக்குவாரா? அப்போ நம்முடைய லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாரா? கிடையாது. தட் டேக்ஸ் பிளேஸ் ரைட் நவ். புரியுதா உங்களுக்கு? புதியவான புதியவும் படைக்கிறது அப்புறம் தான், 1000 வருஷத்துக்கு அப்புறம். ஆனால் உங்களை என்னையும் புது சிருஷ்டிகளாக மாற்றுவது எப்போ? இங்கே தான், இந்த உலகத்தில் தான். ஸோ காட் இஸ் ஒர்க்கிங் இன் யூ அண்ட் மீ ரைட் நவ். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆண்டவர் இப்போவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். சரிதானே? அந்த புதியவான புதிய பூமியில் போகும் பொழுது புதியவான புதிய பூமியில் நான் பிரவேசிக்கும் பொழுது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணுன்றத இங்கே நம்ம என்ன செய்யணும்? வாழ்ந்து காட்டணும். விளங்குதா உங்களுக்கு? அதான் நீங்க படிக்க போறோம். புதிய பூமிக்குரிய புது சிருஷ்டிகளின் புதுமை குணங்கள், புதிய வானம் புதிய பூமிக்குரிய புது சிருஷ்டிகளின் புதுமை குணங்கள், miraculous traits or miraculous characters of the new creatures who will occupy the new heaven and the new earth. இந்த புதியவான புதிய பூமிக்கு போகிற பிள்ளைகளுடைய குணம் எப்படி இருக்கும் இங்கேயே என்பதை தான் நீங்கள் படிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த 7வது நாள் ஓய்வு நாளில் உம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் படித்து கொண்டிருக்கிற பாடம்
கடைசி நாட்களில் கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம்ப்பா. இன்றைக்கு புதிய வானம் புதிய பூமியின் சிருஷ்டிகள், புதிய வானம் புதிய பூமிக்குரிய தேவ ஜனங்கள் எப்படி இருப்பார்கள், இப்பொழுதே இந்த உலகத்திலேயே அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர்களுக்கு பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. இந்த நாளிலே அதை படிக்கிறதுக்கு நம்முடைய வசனத்தை நாங்கள் திறக்கிறோம். ஆண்டவர் எங்கள் உள்ளங்களை திறக்கும்படி வேண்டுகிறோம். ஆண்டவரே கர்த்தரை எல்லாரையும் தொடுங்க. கர்த்தாவே எங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் அடியார்கள் கேட்கிறோம். ஆவியானவர்கள் மத்தியில் அசைவாடும். உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் உள்ளங்களிலே துணிக்கட்டும். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, we are going to learn 4 lessons. 4 பாடங்களை படிக்க போகிறோம். நம்பர் 1, புதிய வானம் புதிய பூமியின் ஜனங்கள் அங்கே போனதுக்கப்புறம், அங்கே பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், தீங்கு செய்ய மாட்டார்கள், கேடு செய்ய மாட்டார்கள். They will never harm each other. அதாவது அவர்கள் பழிக்கு பழி வாங்க மாட்டார்கள். நோ டிட் ஃபார் டேட். பைபிள் சொல்லுது பாருங்களேன். ஏசாயா 11:9, என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஜஸ்ட் த ஃபர்ஸ்ட் லைன். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. They shall not hurt nor destroy in all my holy mountain. இந்த புதிய வானம் புதிய பூமி பற்றி பைபிள் எங்கே படிக்கிறோன்னா, ஏசாயா 11 அதிகாரம், ஏசாயா 65, 66 அதிகாரங்கள், வெளிப்படுத்தல் 21, 22, இங்கெல்லாம் என்ன படிக்கிறோம்? புதிய வானம் புதிய பூமி பற்றி படிக்கிறோம். ஆண்டு சொல்லார் பாருங்க, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்களா? சண்டை போட்டுப்பாங்களா? சண்டை போட மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்குவாங்களா? பழி வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு கேரளா தெரியும்ல, கேரளா போயிருக்கீங்களே, சில கேரளா ஆட்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு ஃபேமிலி பார்த்தோம். கேரளா இஸ் ஃபேமஸ் ஃபார் என்னது சொல்லுங்க? கேரளா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? செய்வனை பண்ணுவாங்க. சரிதானே? செய்வனை, விச் கிராஃப்ட், பில்லி சூனியம். சரிங்களா? யாரும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, சரிங்களா? பொதுவாக அதெல்லாம் செய்வாங்க. பில்லி சூனியம், அடுத்தவனை எப்படி அழிக்கலாம், எப்படி அவனை கொல்லலாம், எப்படி அவன் பிஸ்னஸை டவுன் ஆக்கலாம், எப்படி அந்த லேடியை கவர் பண்ணலாம், புரியுதுங்களா? இதெல்லாம் நடக்கும். பில்லி சூனியம் இதெல்லாம் எங்கே நடக்குது? இந்த உலகத்தில் நடக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ராஜ்யத்தில் பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, தீங்கு செய்ய மாட்டார்கள், கேடு செய்ய மாட்டார்கள். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. அதாவது பழிக்கு பழி வாங்க மாட்டார்கள். இங்க வாங்குறோமா? என்னடா உன்னை நான் கவனிச்சுக்கிறேன், நான் வந்துக்கிறேன், வந்துட்டு உன்னை நான் கவனிக்கிறேன் பார். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் கூட சொல்லுவாங்க, ஸ்கூலில் பிள்ளை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அங்கே தமிழ்நாட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க, நீ எங்கள் வீட்டு பக்கம் தாண்டி வருவேன், நீ வாடி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. கவனிச்சிங்களா? சில நேரத்தில் பிள்ளைய சொல்லுவாங்க, எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்கள் அப்பா போலீஸ், அவனை நான் கவனிச்சுக்கிறேன் சொல்லுவாங்கல்ல. பாருங்களேன், சின்ன வயசுல இருந்தே அந்த நேச்சர் என்னது, அந்த இன்பார்ன் நேச்சர், அந்த பழி வாங்குற குணம் நமக்கு இருக்குல்ல. அப்படி இருக்கலாமா? புதியவான புதிய பூமிக்கு போக போற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க? தீங்கு செய்ய மாட்டார்கள், கேடு செய்ய மாட்டார்கள். அதாவது பழிக்கு பழி வாங்கவே மாட்டார்கள். கப்பல், ஒரு இளம் தம்பதி கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இந்த பழைய ஷூஸ் அப்படிலாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது எல்லா திங்ஸையும் உருட்டி எல்லாத்தையும் அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பில் ஒன்று கிடச்சிச்சு. ஒரு பில், என்ன சூறாவா, என்ன சொல்கிறீங்க? சூறா தானே, பில்லு தானே, ஏதோ பில்லு ஒன்று கிடச்சிச்சு. அந்த பில்லை எடுத்து அவர் பார்க்குறார், ஹஸ்பண்ட் பார்க்குறார். பார்த்துட்டு, ஐயோ இது 2 இயர்ஸுக்கு முன்னாடி, என் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பழைய ஷூவை நான் என்ன பண்ணேன்,
ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு ஷூ ஷாப்பில் கொடுத்தேனே, 2 வருஷம் ஆகி போச்சு, நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், ஒய்ஃப்ட்டு சொன்னாராம், ஹனி ஐ வாண்ட் கோ டு தட் ஓல்டு ஷூ ஷாப் அண்ட் ஐ வாண்ட் டு கெட் பேக் மை ஓல்டு ஷூஸ். அந்த பழைய ஷூவை நான் என்ன செய்யணும், நான் வாங்கிட்டு வரணும், நான் மறந்துட்டேன். கல்யாணத்தில் அப்படி இப்படி பிஸியாக இருந்தோம், நிறைய திங்ஸ், நிறைய ஷூ கோட் எல்லாம் வந்துச்சு, நான் பழைய ஷூ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம். ஸோ பழைய ஷூ கிடைக்க அவர் போகிறார். போயிட்டு இந்த பில்லை கொடுத்தாரு. கொடுத்துட்டு, சார் பாருங்கள் 2 இயர்ஸுக்கு முன்னாடி நான் அந்த பில்லு, அதாவது ஷூவை கொடுத்துட்டு அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு நீங்கள் அந்த பில்லு கொடுத்தீங்க, இது ரெடி ஆகிடுச்சா அப்படின்னோடனே அவர் அந்த கடைக்காரர் அந்த பில்லை வாங்கி பார்த்துட்டு, கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு உள்ளே போனார். உள்ளே போய் எடுத்து பார்த்தா அந்த பழைய ஷூ அப்படியே தான் இருந்துச்சு. அது இன்னும் என்ன செய்யலை, ரிப்பேரே பண்ணலை, அப்படியே தான் இருந்துச்சு. சில நேரத்தில் பாருங்கள், நம்ம கடையில் ஏதாவது கொடுத்துருப்போம், கொடுத்துட்டு சார் ஒரு 1 ஹவர் கழித்து வாங்கன்னு வாங்க, 1 ஹவர் கழித்து போவோம், அப்பயும் பண்ணியிருக்க மாட்டான். பார்த்துருக்கீங்களா? நான் வந்து பிறந்தேன் சார், கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி. அப்படி தான் இந்தியாவில் அப்படி தான் நடக்கும், இங்கே எப்படின்னு எனக்கு தெரியல. சரிங்களா? அவ்வளோ சின்சியர் நிறைய பேர். ஓகே, அப்போ அவர் சொன்னாரா, சார் இன்னும் அந்த பழைய ஷூ ரிப்பேர் பண்ணல சார் அப்படின்னா. உடனே அந்த மாப்பிள்ளை கேட்டாராம், எவ்வளோ நாள் ஆகும்? இன்னொரு 1 வீக் ஆகும் அப்படின்னா. இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? ஜஸ்ட் 1 more வீக். அன்பான தேவ பிள்ளைகளே, என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாக வச்சிருக்கிறாரு. வச்சது வச்ச மாதிரியே தான் இருக்கு, நோ சேஞ்ச். சரிதானே? மெண்டிங் ஹஸ் நாட் டேக்கன் பிளேஸ். நம்ம ஆண்டவர் சரிப்படுத்தணும் அப்படின்னு இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு. அப்படி தானே? இந்த உலகத்தில் வச்சு காட் வாண்ட்ஸ் டு ஷேப் யூ அண்ட் மீ ஹியர் இட் செல்ஃப். இங்கே உங்களை என்னையும் பக்குவப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அது நடக்கலை, அப்படியே தான் கிடக்கு. ஆண்டவர் வரும்பொழுது கூட பாருங்களேன், that young husband, he was disappointed. அவனுக்கு ஏமாற்றம். 2 வருஷம் கழிச்சு போறாரு, அந்த ஷூ கரெக்டாக இருக்கும்னு நினைச்சாரு, ஆனால் அது என்ன செய்யலை, இன்னும் சரி பண்ணப்படலை. சரி, இப்போ யோசித்து பாருங்க, when Jesus comes the second time, will he be disappointed by looking at your life and my life? உங்கள் லைஃப்பையும் என் லைஃப்பையும் ஆண்டவர் வரும்பொழுது, வருகையில் பார்க்கும் பொழுது அவர் ஏமாந்துருவாரா? யோசித்து பாருங்க. பிகாஸ் we are not at all prepared. நம்ம ஆயத்தமாக இல்லை. Are we ready to meet him? யோசித்து பாருங்க. Or we still the same? இன்னும் அப்படியே தான் இருக்கிறோமா? No change, nothing. I'm here in the church for 40 years and 50 years. No change, no Christ-like attitude. அந்த கிறிஸ்துவின் குணம் என்கிட்ட இல்லை, அந்த அன்பு என்கிட்ட இல்லை. அப்படியே பழைய சுமார் கிழிஞ்ச சுமார் தான் கிடக்கு. அப்படிதான் இருக்கிறோமா நாம? நம்ம மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம், பகை, போட்டி, பொறாமை. இவர்கிட்ட பேச மாட்டேன், அவர்கிட்ட பேச மாட்டேன். சில நேரங்களில் சர்ச்சில் வந்து பார்த்தோன்னா சிலர்கிட்ட தோத்திரமே போட மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? இவருக்கு தோத்திரம், இவர் பார்த்தா ஆத்திரம் தான் வருது அப்படிலாம் சில நேரம் நினைப்போம். அப்படி தானே? சில நேரம் நமக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் கை கொடுத்துட்டு போவோம். யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஒரு கசப்பு அவர் மேலேனா அவர் கண்டுக்கவே மாட்டோம். நடக்குதா அப்படி? பரலோகத்தில் அப்படி தான் இருக்குமோ? பரலோகத்தில் அப்படி தான் இருக்குமா? புதிய பூமியில் அப்படி தான் இருக்குமா? சரி, இப்படி இருந்தால் அங்கே போயிடலாமா? போலாமா? யோசித்து பாருங்களேன், வாழ்க்கை எப்படி இருக்கு? There's a beautiful quote found in Adventist Home. Adventist Home புத்தகத்தில் அழகான ஒரு வாசிக்கிறேன். To a large extent, parents create the atmosphere of the home circle, and when there is disagreement between father and mother, the children partake of the same spirit. குடும்பத்தில் பெற்றோர்கள் இருக்கிறோம். அம்மா அப்பா சந்தோஷமா இருந்தாதான் குடும்பம் எப்படி இருக்கும்? குடும்பம் சந்தோஷமா இருக்கும். சரிதானே? அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டா பிள்ளைகளும் அதே மாதிரி தான் இருக்கும். பிள்ளைகள் என்ன செய்யும்? அதே மாதிரி தான் இருக்கும். ஊழியக்காரர் ஒரு நாள் தெருவழியாக நடந்து போனாராம். நடந்து போகும் பொழுது பிள்ளைங்க நிறைய பேர் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் என்ன செஞ்சாங்களா? விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணுறான்? கையில் விளக்கு மருந்து பெருக்கு மாறு எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாளாம்? கூட இருக்கிற பசங்களை அடிக்க ஓடுறான்.
ஆனால் இந்த பாஸ்ட்டுக்கு ஆச்சரியம், என்னம்மா இந்த மாதிரி இப்படி விளக்கமரம் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறேன், ஏம்மா அப்படி செய்கிற? இல்லை, எங்கள் மம்மி எங்கள் டேடி அப்படி தான் அடிப்பாங்க. ஒன்று சொல்லிச்சான், எங்கள் மம்மி எங்கள் டேடியை அப்படி தான் அடிப்பார். அப்போ அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கு? சில்ட்ரன் என்ன செய்வாங்க? they won't do what you say, but they will do what you do. புரியுதா உங்களுக்கு? பிள்ளைகள் நம்ம சொல்றதை செய்ய மாட்டாங்க, நம்ம செய்யறதான் செய்வாங்க. பாருங்களேன், நம்ம பிள்ளைகிட்ட போய் பைபிள் படிறான் ப்ரேயர் பண்ணுறான் அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு நான் உட்காந்து டிவி பார்த்துருந்தேன் வச்சுக்கோங்களேன், பிள்ளை என்ன செய்யும்? டிவி தான் பார்க்கணும். பைபிள் படிக்கிறான்னு சொல்லக்கூடாது, நம்ம பைபிள் படிக்கணும். பிள்ளைகள் பார்த்து அதை செய்வாங்க. பாருங்களேன், அப்போது பேரண்ட்ஸ் எப்படி இருக்கிறோமோ அதுதான் பிள்ளைகள் பார்ப்பாங்க. அதுதான் குடும்பத்தின் சந்தோஷம். தொடர்ந்து வாசிக்கிறேன். மேக் யுவர் ஹோம் அட்மாஸ்பியர் fragrant with tender thoughtfulness. If you have become estranged and have failed to be Bible Christians, be converted. என்ன சொல்கிறாங்க? உங்கள் குடும்பத்தில் அந்த குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கணுமா? ரொம்ப இனிமையாக இருக்கணும், நறுமணமாக இருக்கணும். ஒருவர் ரொம்ப கவனமாக தாட்ஃபுல்லாக இருக்கணும். ஒருத்தரை அந்த கருத்தோடு கவனிக்கணும். சரிங்களா? ஒருவேளை பைபிள் கிறிஸ்டியன்ஸாக, வேதாகம கிறிஸ்தவர்களாக, உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க தவறி இருந்தோம் என்று சொன்னால் பி கன்வெர்டட். உங்களுக்கு மனமாற்றம் தேவை, நமக்கு மனமாற்றம் தேவை. For the character you bear in probationary time will be the character you will have at the coming of Christ. என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்போ இருக்கிற இந்த கிருபையின் காலத்தில் இப்போ என்ன கேரக்டர் இருக்கோ இதே கேரக்டர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலையும் இருக்கும். பாருங்களேன், இப்போ நான் குடியாரனா செத்து போயிட்டேன்னா எப்படி தான் எழுந்திருப்பேன்? குடியாரனா தான் எழுந்திருப்பேன். though a Christian but still a drunkard. நான் கிறிஸ்டியன் தான், ஆனால் குடியாரன். ஆனால் இயேசுவோட விசுவாசி நான் குடித்தேன் அப்படின்னா செத்தாலும் எழுந்திருக்கலாம். துன்மார்க்கன்னா ரெண்டாம் உயிர்த்தல் எழுந்திருப்போன்னு வச்சுக்கோங்களேன். எழுந்திருக்கும் பொழுது என் கேரக்டர் மாறிடுமா? நோ. சரிங்களா? நோ கேரக்டர் சேஞ்ச் அட் த கமிங் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் வருகையின் நேரத்தில் குணம்லாம் மாறாது. நம்ம சாகும் பொழுது குழிக்குள்ள என்ன குணத்தில் போகிறோமோ அதே குணத்தில் தான் குழியிலேருந்து என்ன செய்வோம்? வெளியில் வருவோம். புரியுதா உங்களுக்கு? அதான் படிக்கிறோம். The character you bear in probationary time இப்போ will be the character you will have at the coming of Christ. தொடர்ந்து பாருங்களேன். If you would be a saint in heaven, you must first be a saint on earth. பரலோகத்திலே நீங்கள் போய் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்றால் முதல்ல எங்க பரிசுத்தவானா இருக்கணும்? எங்க இருக்கணும்? இங்க இருக்கணுமா? இங்க பரிசுத்தவானா இருக்கணும். சரிங்களா? அதான் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். பாருங்களேன், the traits of character you cherish in life will not be changed by death or by the resurrection. நம்மகிட்ட இப்போ இருக்கிற குணம் நம்முடைய மரணத்திலேயோ அல்லது உயிர்த்தெழுதலின் போதோ நம்ம குணம் மாறாது. You will come up from the grave with the same disposition you manifested in your home and in society. வீட்டில் இருக்கும் பொழுது கடுகடு சிடு சண்டை போட்டே இருந்தீங்களா? இதே மாதிரி தான் வெளியில் வருவீங்க. சமுதாயத்தில் எப்படி இருந்தீங்க? ஆனால் சில நேரத்தில் நம்ம சமுதாயத்தில் கூட நல்லா இருப்போம். ஊருக்கு போனோம், வெளியில் போனோம் வச்சுக்கோங்களேன், ஐயோ வீட்டில் போய் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா எங்கள் வீட்டுக்காரர் எல்லாரும் ஆகா ஓகோன்னு வாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் தெரியும் அவர் எப்படின்னு. அப்படி தானே? சரிதானே? வெளியில் போனால் என் கணவரை என் மனைவியை அப்படி எல்லாரும் ப்ரைஸ் பண்ணுவாங்க. மை வைஃப் இஸ் an angel in the church but a devil in the kitchen அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சரிங்களா? மை வைஃப் இஸ் an angel in the church but a devil in the kitchen. ஆலயத்துக்கு போனால் என் மனைவி ஏஞ்சல் தேவதை மாதிரி இருப்பான். சமையல் அறையில் போனால் எப்படி இருப்பான்? வீட்டுக்குள்ளே போனால் பிசாசா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ we have a face outside but we have our real face inside. வெளியில் ஒரு முகம், வீட்டுக்குள்ள வேற முகம். அப்படி தானே? இப்படி இருந்தால் பரவாயில்ல. போயிடலாமா? மனதே பிள்ளைகளை பாருங்களேன். Jesus does not change the character at his coming. The work of transformation must be done now. Our daily lives are determining our destiny. இயேசு கிறிஸ்து
அவருடைய வருகையிலே நம் குணத்தை மாற்ற மாட்டார். இந்த குணமாற்றம், இந்த மறுரூபமாகுதலின் வேலை, இந்த மனமாற்றம் என்ற வேலை இப்பொழுதே நடக்கணும். நம்முடைய அன்றாட வாழ்க்கை தான் நம்முடைய முடிவை, நம்முடைய நித்தியத்தை தீர்மானிக்கும். விளங்குதா உங்களுக்கு? அப்போ புதியவான புது பூமியில என்ன இருக்காது? தீங்கு செய்ய மாட்டார்கள், கேடு செய்ய மாட்டார்கள். அந்த லைஃப்பை எங்கே வாழணும்? இப்பவே வாழணும். விளங்குதா உங்களுக்கு? ஓகே, நம்பர் 2. So I go quickly. நம்பர் 2, மன்னிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள், மன்னித்து கொண்டே இருப்பார்கள். So the people of the new heaven and the new earth will be forgiven and they will keep on forgiving. சரிங்களா? நான் ஆங்கிலத்தில் போடலை, ஐம் சாரி. அவங்க என்ன செய்வாங்க? மன்னிப்பாங்க, மன்னிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மன்னியாமை, மன்னிக்க இயலாமை என்னும் பாவ வியாதிகள் புது சிருஷ்டிகளிடம் காணப்படாது. See, if you are not able to forgive your enemy or somebody who hurt you, if you are unable to forgive, then you are not a new creature. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் என்னால் மன்னிக்க முடியலைங்க, ஒருத்தர் எனக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துட்டாரு. உங்கள் அத்தைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மருமக, உங்கள் அத்தைன்னு வச்சுக்கோங்க, அல்லது உங்கள் மாமனார்னு வச்சுக்கோங்க, சரி உங்கள் பாஸ்டர்னு வச்சுக்கோங்க. somebody has hurt you. யாரோ ஒருத்தர் உங்களை காயப்படுத்திட்டாங்க. சரிங்களா? சும்மா தாங்க சொல்கிறேன், சரிங்களா? யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. யாரோ ஒருத்தர் காயப்படுத்திட்டாங்க. ஐ cannot forgive. சில சொல்லுவாங்க, நான் செத்தா கூட மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சில சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் செத்தா கூட மன்னிக்க மாட்டேன். செத்த பேர் என்னத்தை மன்னிக்க முடியும்? எப்போ தான் மன்னிக்கணும்? உயிரோடு இருக்கும்போது தான் மன்னிக்கணும். சரிங்களா? அப்போ பாருங்களேன், புது சிருஷ்டிகள், நியூ கிரீச்சர்ஸ் ஆர் த forgiven ones and they will keep on forgiving. பைபிள் சொல்லுது பாருங்களேன், ஏசாயா 33:24, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. இந்த பரலோக நகரத்துக்குள்ள போனவங்கிட்ட வியாதி இருக்காது. and the inhabitants shall not say I am sick. yes, we are sick. we are sick with unforgiving spirit. புரியுதா உங்களுக்கு? அந்த மன்னிக்க முடியாத ஒரு வியாதி நம்மகிட்ட இருக்குல்ல? மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத வியாதி நம்மகிட்ட இருக்கு. அவன் மூஞ்சி, அவன் முகத்தை நான் பார்க்கவே மாட்டேன், அவன் வீட்டில் நான் நுழைய கூட மாட்டேன், அவன் வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், இப்படிலாம் சொல்லுவான்ல. இதில் என்னது? ஃபால்ஸ் ஜீல். ஃபால்ஸ் ஜீல், போலியான வைராக்கியம். சரிங்களா? அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், நான் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன்கிட்ட பேச மாட்டேன். இப்படி ஒரு ஜீல் எடுத்துக்கங்களேன். நான் ஒரு நாளைக்கு 10 சாப்டர் படிக்காமல் தூங்க மாட்டேன், ஒரு நாளைக்கு 1 hour ப்ரே பண்ணாமல் நான் வெளியில் போக மாட்டேன். அப்படி ஜீல் எடுத்துக்க வேண்டியதானே? அப்படி வைராக்கி இருக்க வேண்டியதானங்க? ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நான் பைபிளை பற்றி சொல்லுவேன், ஜீசஸை பற்றி சொல்லுவேன். இதெல்லாம் கிடையாது நம்மகிட்ட இருக்கிறதுலாம் என்ன? அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், அவன் 10 பைசா எனக்கு வேண்டாம். இப்படி தான் வச்சிருக்கிறோம். இப்படி தான் நம்மகிட்ட இருக்கு. எல்லாத்திட்டையும் ஏன்ட்டையும் அப்படி தான் இருக்கு சில நேரம். சரிங்களா? But as we learn the Bible lessons, the Holy Spirit will convert us. புரியுதுங்களா? சத்தியத்தை படிக்க படிக்க ஆவியானவர் நினைச்சார் நம்மை, ஆவியானவர் மாற்றுவார். பாருங்க, அந்த வசனத்தை ஃபுல்லா படிக்கிறேன். அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். The people that dwell therein shall be forgiven their iniquity. பாருங்களேன், மன்னிக்கப்படாத ஒரு பாவத்தை வச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. அல்லது எனக்கு இன்னொருத்தரை மன்னிக்கவே முடியலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சர்ச்சுக்கு போயிடலாம், பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. மாணவர்களே, so we all struggle in this area. இந்த மன்னிக்க முடியாமை நான் ரொம்ப கஷ்டப்படுறோம். நீ யோசித்து பாருங்க, யாரும் கையெல்லாம் தூக்க வேண்டாம், ஒன்றும் சொல்லலாம் வேண்டாம். எத்தனை வருஷமா நான் இவர்கிட்ட பேசாமல் இருக்கிறேன், மருமகிட்ட பேசாமல் இருக்கிறேன், என் மகன்கிட்ட பேசாமல் இருக்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு நிலைமை இருக்கா? இல்லை, ஐம் ட்ரைங் டு அப்ரோச் ஹிம், ஐம் ட்ரைங் டு அப்ரோச் ஹர். அவங்ககிட்ட போய் எப்படியாவது நான் பேசலாம்னு நினைக்கிறேன், பட் he is not accepting. அப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருக்கா? எஸ், இருக்கு. மாணவர்களே, இந்த குணம் உள்ளவங்க புதிய வானம் புதிய பூமியின் தேவ ஜனமா இருக்க முடியாது. God has given us
only God has to give us the strength to forgive and to be forgiven. மன்னிக்கிறதுக்கும் அந்த மன்னிப்பை நாம் பெறுவதற்கும் ஆண்டவர் தான் நமக்கு என்ன கொடுக்கணும்? அந்த பலனை கொடுக்கணும். உங்களுக்கு யாருன்னு தெரியுதா? கிரஹாம் ஸ்டெயின்ஸ். கிரஹாம் ஸ்டெயின்ஸ், கிரஹாம் ஸ்டெயின்ஸ், அவரோட ஒய்ஃப் கிளாடிஸ், எஸ்தர் ஜாய், திமோத்தி அண்ட் பிலிப். ஆஸ்திரேலியா, இந்த குடும்பம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த குடும்பம். ஒரிசாவில் வந்து என்ன செஞ்சாங்க? அப்போ மோர் தேன் 30 years பேக் 1965 இந்தியாவுக்கு வந்துட்டார். இந்த கிராம் ஸ்டெயின்ஸ் இருக்கிறாரு. இன் 1965 இந்தியாவுக்கு வந்தார், ஒரிசாவுக்கு வந்தார். வந்துட்டு ஒரு மோர் தேன் 35 years இந்தியாவில் ஊழியம் செஞ்சார். அமங் தி லெப்பர்ஸ், தொழுநோயாளிகள், இந்த குஷ்டரோகிகள், இந்த கையெல்லாம் அப்படி பார்த்தீங்களா, அவங்க மத்தியில் ஊழியம் செஞ்சார். சரிங்களா? ஸோ ரொம்ப கமிட்டடாக இவங்க ஊழியம் செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கிளாடிஸ், ஸோ when he was 24, 24 வயசில் ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போது அவருடைய அந்த கமிட்மெண்ட்டை பார்த்துட்டு கிளாடிஸ் ஸ்டார்டட் லவ்விங் him. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆஸ்திரேலியா கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ காட் அவங்களுக்கு 3 சில்ட்ரன் கொடுத்தாரு, 1 girl and 2 boys. சரிங்களா? ஸோ ஒரிசாவில் இந்த தொழுநோயாளிகள் மத்தியில் நல்லா ஊழியம் செஞ்சாங்க. அப்போ அந்த தொழுநோயாளிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? இவரை டாடா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். டாடா அல்லது பாய் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். அப்பா இல்லாட்டி அண்ணான்னு கூப்பிடுவாங்களாம். அந்த மாதிரி எல்லார் மேலேயும் அவ்வளோ அஃபெக்ஷன் என்ன செஞ்சார்? கிராம் ஸ்டெயின்ஸ் ஊழியம் செஞ்சார். ஸோ இன் 1999, 1999 வருஷம், 1999 இந்த ஒரிசாவில் மனோகர்பூர்னு ஒரு இடம், மனோகர்பூர். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஆனுவல் அந்த மிஷனரி கேம்ப் மீட்டிங்ஸ் நடக்கும். வருஷம் மீட்டிங் நடக்கும். ஸோ அந்த மீட்டிங்க்கு இவங்க என்ன பண்ணியிருக்கிறார்? கிராம் ஸ்டெயின்ஸ் ஒரு 14 years, 14 வருஷமாக ரெகுலராக கலந்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி ஒரு நாள் 1999 இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்களா, அவங்க ஜீப்லேயே தூங்கிட்டாங்க. அப்பாவும் 2 பாய்ஸ் மட்டும், அம்மாவும் மகளும் அவங்க அந்த லெப்பர் கேம்பில் இருந்துட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லி இருந்துட்டாங்க. அப்போ பாருங்களேன், இந்த அப்பாவும் இந்த 2 பிள்ளைகள் மட்டும், பாய்ஸ் மட்டும் கார்லேயே நைட்டு தூங்கிடுறாங்க. கார்லேயே தூங்கிடுறாங்க. இந்த மிடில் ஆஃப் த நைட், நடு ராத்திரியில் ஒரு 60 பேர், 60 ரவுடிஸ், 60 பேர், எல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் இந்த ஹிந்து குண்டாஸ், இந்த தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்களாம்? 60 பேர் தாரா சிங் என்ற ஒரு மனிதனுடைய தலைமையில் எல்லாம் ஒன்றா வந்து காருக்கு பெட்ரோல் ஊற்றி, காருக்கு அடியில் வைக்கோல் இதெல்லாம் போட்டு அந்த காரை வச்சு எல்லாம் ஈட்டி கத்தி கடப்பாரை வச்சு அடித்து என்ன பண்ணுறாங்க? அந்த காரை கொளுத்திட்டாங்க. உள்ளேருந்து கத்துறாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓடி வந்து காப்பாற்ற பார்க்குறாங்க. ட்ரைபல்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இந்த 60 பேர் என்ன செஞ்சுறாங்க? எல்லாத்தையும் மிரட்டிடுறாங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்களையும் கொன்றுவோம் அப்படின்னு. that night, January 22, 1999, இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்த இந்த கிராம் ஸ்டெயின்ஸ் 2 children. அப்போ இந்த 2 பேரும் ஊட்டியில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஊட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஊட்டியில் ஹெப்ரோன் ஸ்கூல்னு ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் இந்த 2 பசங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களும் இந்த கேம்புக்கு வந்திருந்தாங்க. அந்த 3 பிள்ளைகள், அந்த 2 பிள்ளைகளும் அந்த அப்பாவும் அந்த ஜீப்பில் நடு ராத்திரி தீ வைத்து கொளுத்தப்பட்டார்கள். சரி, இப்படி புருஷனையும் பிள்ளைகளையும் கொன்ற தீவிரவாதிகளை as a wife நீங்க மன்னிப்பீங்களா? மன்னிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுமா? திஸ் லேடி கிளாடிஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? I have no ill feeling at all. I forgive all the criminals. எனக்கு எந்த விதமான கெட்ட எண்ணமும் கிடையாது. யாரெல்லாம் என் புருஷனையும் என் பிள்ளைகளையும் கொன்றார்களோ அவங்கள நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சிலரை மன்னிக்க முடியல. அவங்க நம்மள என்ன கொண்டா போட்டாங்க? இல்லை குடும்பத்தில் யாரும் கொண்டு போட்டாங்களா? மாணவர்களே, அதே மாதிரி
ஏன் தெரியுதா? ரீசெண்டாக நடந்துச்சு தெரியுங்களே, சார்லி கர்க். ஸோ இஸ் நாட் அன் அட்வென்டிஸ்ட். ஒரு அட்வென்டிஸ்ட் கிடையாது, ஆனால் he kept the Sabbath. ஓய்வு நாளை கடைபிடிச்ச மனுஷன். டொனால்ட் ட்ரம்ப்போட ரொம்ப க்ளோஸான ஒரு அஃபிஷியல், சரிங்களா? நல்ல மனுஷன், நல்ல சோஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் வாய்ஸ் கொடுப்பார், சரிதானே? சமுதாயத்தில் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் வாய்ஸ் கொடுப்பாரு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. ஜஸ்ட் 1 month பேக், அப்படி தானே, 1 மாதம் கூட இருக்காது, சுட்டு கொண்டுட்டாங்க அமெரிக்காவில். அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? ரீசெண்டாக பார்த்தீங்களா? ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? என் கணவனை கொன்றவர்களை நான் என்ன செய்கிறேன், நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, சரிங்களா? கிராம் ஸ்டெயின்ஸ் அண்ட் திஸ் உமன், அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, வருதுங்களா? ஸோ ட்ரூ கிறிஸ்டியன்ஸ் will forgive, they will keep on forgiving. அதான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே படிக்கிறோம். அப்போ இந்த புதியவான புது பூமியின் கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பாங்களா? புதியவான புது பூமியின் கிறிஸ்தவர்கள் அவங்க தீங்கு செய்ய மாட்டாங்க, கேடு செய்ய மாட்டாங்க. தட் இஸ் நம்பர் 1 lesson நம்பர் 1. நம்பர் 2 என்னது? they will forgive and they will keep on forgiving. சரிங்களா? with the unforgiving attitude we cannot enter into heaven. அந்த மன்னிக்க முடியாத குணத்தோட எங்க போக முடியாது? பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. வேணா வீட்டுக்குள்ள போயிடலாம், சர்ச்சுக்குள்ள போயிடலாம், ஆனால் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. வசனத்தில் படிச்சோம்ல, இப்படி எல்லாம் அழிய போகுது, நமக்கு புதிய வானம் புதிய பூமி, நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் அப்படின்னு பேதுரு சொல்றாரு 2 Peter 3:13. So we are waiting for the new heavens and the new earth. அந்த புதிய வானம் புதிய பூமிக்காக நம்ம காத்திருக்கிறோம். How are we to wait? எப்படி காத்திருக்கணும் அப்படின்னா, நம்முடைய குணமாற்றத்தோடு காத்திருக்கணும். The character of Jesus we have to wait for the new heavens and the new earth. அந்த புதிய வானம் புதிய பூமிக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க இயேசுவின் குணத்துல வளர்ந்து கொண்டே இருந்து என்ன செய்யணும்? காத்திருக்கணும். lesson number 3. கர்த்தரின் மகிமையை அறிந்திருப்பார்கள், கர்த்தரின் மகிமையினால் நிறைந்திருப்பார்கள். So the people of the new heaven and the new earth, they will have known the glory of God and they will be filled with the glory of God. மேல் படிக்கிறோம் பாருங்களேன், ஏசாயா 11:9, second part of the verse. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். For the earth shall be full of the knowledge of the Lord as the waters cover the sea. கடல் ஃபுல்லா என்ன இருக்கும் தெரியல, நம்ம சொல்லலாம் வேண்டாம். we know very well. The ocean is full of water. கடல் ஃபுல்லா தண்ணி தான் இருக்கும், அப்படிதானே இருக்கு சுத்தி. அதே மாதிரி பூமி எப்படி இருக்குமா? கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இன்னொரு வசனம் பாருங்க, ஆபகுக் 2:14, 2:14. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். 2 வசனம் கவனிச்சிங்களா? என்ன வித்தியாசம் பாருங்களேன். இந்த வசனத்தில் என்ன படித்தோம்? பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் படிக்கிறோம். இங்கே என்ன படிக்கிறோம்? முந்தின வசனத்தில் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். For the earth shall be filled with the knowledge of the glory of the Lord as the waters cover the sea. பூமினா யாரு? Simply God's people. சரிங்களா? ஜனங்கள் தான் பூமி. அப்போ ஜனங்கள் எதுல நிறைஞ்சிருப்பாங்கன்னா கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பார்கள். கர்த்தரை அறிகிற அறிவு அப்படின்னா என்னது? வாட் இஸ் இட்டர்னல் லைஃப்? பாருங்களேன், ஜீசஸ் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் பிதாவையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். And this is life eternal, that they might know thee the only true God, the Father, and Jesus Christ whom thou hast sent. பாருங்களேன், பிதாவையும்
குமாரனையும் அறிகிற அறிவில் நம்ம என்ன செய்யணும்? வளரணும். The earth will be filled with the knowledge of the glory of the Lord. Glory. Glory அப்படின்னா, glory is equal to name, name is equal to character. மகிமை என்றால் நாமம், நாமம் என்றால் குணம். சரிங்களா? இது எப்படி பார்க்கலாமா? பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பைபிளில் படிப்போம். மோசஸ் காட் ப்ரே பண்ணார். மோசஸ் ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணாரு? லார்ட் ஷோ மீ thy glory. ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் அப்படின்னு சொன்னார்ல. எக்ஸோடஸ் 33:18. யாத்திராகமம் 33:18 ஆண்டு சொல்றாரு, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும், ஷோ மீ thy glory. அப்போ அப்படி மோசே ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே ஆண்டவர் திடீர்னு பயங்கரமா பிரைட்டா ஒரு லைட் அடிச்சு காமிச்சாரா? அப்படியே காமிச்சாரு? இல்ல. என்ன செஞ்சாரு பாருங்களேன். we read in Exodus 34:6 and 7. யாத்திராகமம் 34:6-7 படிக்கிறோம். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியோன்னு மோசே ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ண உடனே ஆண்டவர் மகிமையை எப்படி காமிச்சாரு? வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். 7ஆம் வசனம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். பாருங்களேன். அப்போ மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காட்டும். லார்ட் ஷோ மீ thy glory. Did God show his glory? He proclaimed his name. சரிங்களா? மகிமையை கேட்ட உடனே ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை சொன்னார். இரக்கம் உள்ளவர், மனதிற்கும் உள்ளவர், நீடிய பொறுமை, சத்தியம் உள்ள தேவன் அப்படின்னு God தன்னுடைய நாமத்தை சொல்றாரு. when he proclaimed his name, God proclaimed his character. புரியுதா உங்களுக்கு? மகிமையை கேட்டாரு, ஆண்டவர் நாமத்தை சொன்னாரு, அந்த நாமத்துல தம் குணத்தையே சொன்னாரு. புரியுதா உங்களுக்கு மாணவர்களே? அப்போ it is as simple as such. பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். என்ன அர்த்தம் தெரியுமா? God's people will be filled with the character of God. புரியுதா உங்களுக்கு? What is the name of our Savior? நம்முடைய இரட்சகரின் நாமம் என்ன? இயேசு. சரிதானே? இயேசு அவருடைய பேர். அந்த இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? சேவியர். ஜனங்களை பாவங்களிலிருந்து ரட்சிப்பார். So that's his character. Name is character. That's his glory. அவருடைய நாமம் அவருடைய குணத்தை காட்டுது. அவர் குணம் தாங்க மகிமை. விளங்குதா உங்களுக்கு? அப்ப பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால், கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, it is not enough to be simply filled with the knowledge of the Bible. ஏதோ பைபிள் அறிவை வேத அறிவை பெற்றுக்கணும், அது கிடையாதுங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய குணத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். தேவ குணம், ஆண்டோட குணம் எப்படிப்பட்ட குணம்? அந்த குணத்துல நம்ம வளரணும். வளர்ந்து அந்த குணத்தினால், அவருடைய மகிமையினால் நம்ம என்ன செய்யணும்? நிரம்பி இருக்கணும். பிரியமானவர்களே, சபையில் 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா இருக்கோம்ல. Is there any change God can see in us? நம்முடைய வாழ்க்கையில என் பிள்ளைகிட்ட இந்த மாற்றம் இருக்கு, நான் பார்க்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்ல முடியுமா? பிள்ளைகளை அப்போ புதிவான புது பூமியில பிரவேசிக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? இந்த உலகத்திலே தேவனுடைய குணத்தை அறிந்திருப்பார்கள். அந்த குணத்தை, அந்த மகிமையை தங்கள் வாழ்க்கையில வெளிக்காட்டுவார்கள். சரி, ஃபைனலி கடைசியா புதிவான புது பூமியின் தேவ ஜனங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? நீதி அவர்களுக்குள் வாசமாயிருக்கும். அவர்கள் நீதிக்குள் வாசமாயிருப்பார்கள். Righteousness will be found in them and they will be found in the righteousness. பாருங்களேன், வசனம் சொல்லுது 2 Peter 3:13, 2 பேதுரு 3:13. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே, ஆண்டவர் சொன்ன மாதிரியே
நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். Nevertheless, we according to his promise look for new heavens and a new earth wherein dwelleth righteousness. இந்த புதிய வான புதிய பூமியில என்ன இருக்குமா? There will be righteousness. Or there will be right things always. No wrong things. பரலோகத்தில் புதியமான புது பூமியில எல்லாமே எப்படி இருக்கும்? எல்லாமே சரியா இருக்கும். அங்கே தப்பு தண்டா பிரச்சனை எதுவுமே பாவம் எதுவுமே இருக்கவே இருக்காது. அதனால தான் பேதுரு சொல்றாரு, wherein dwells righteousness. அங்கே நீதி இருக்கும். நீதினா என்னங்க? நீதினா என்ன? இயேசுதான் நீதி. பைபிள் சொல்லுது பாருங்களேன். 1 கொரிந்தியர் 1:30 படிக்கிறோம். 1 Corinthians 1:30. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. 31ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்னு படிக்கிறோம். அது இங்கிலீஷில் இருக்கு பாருங்க. But of him are ye in Christ Jesus, who of God is made unto us wisdom and righteousness and sanctification and redemption. So who is our righteousness? நம்முடைய நீதி யாரு? இயேசுதாங்க நீதி. இயேசுதான் நீதி அப்படின்னு படிக்கிறோம். தமிழில் 131, இங்கிலீஷில் 130. சரிங்களா? ஓகே. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் அப்படின்னு வாசிக்கும். இயேசுவே நீதி. நீதி அவர்களுக்குள் வாசமாயிருக்கும், அவர்கள் நீதிக்குள் வாசமாயிருப்பார்கள். நீதி அவர்களுக்குள் வாசமாயிருக்குன்னு அர்த்தம், இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ளே இருப்பார், அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பார்கள். சரிங்களா? ஓகே. இயேசுதான் நீதி. இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, commandments. commandments தான் நீதி. 10 commandments is God's righteousness. பாருங்களேன், சங்கீதம் 119, 172. உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், அதனால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். All the commandments are righteousness. சரிங்களா? நீதி அப்படின்னா ஒன்று இயேசுதான் நீதி, இன்னொன்று அவருடைய கட்டளைகள் தான் நீதி. அப்போ என்ன அர்த்தம்? நீதி அவர்களுக்குள் வாசமாக இருக்குன்னா அவங்க என்ன செய்வாங்க? அவங்க 10 கட்டளைப்படி நடப்பாங்க. 10 கட்டளை அவங்களுக்குள்ள இருக்கும், அவங்களுக்குள்ள 10 கட்டளை இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? விளங்குதா? இயேசு அவங்களுக்குள்ள இருப்பாங்க, அவங்க இயேசுக்குள்ள இருப்பாங்க. 10 கட்டளை அவங்களுக்குள்ள இருக்கும், அவங்க 10 கட்டளைக்குள்ள இருப்பாங்க. விளங்குதா? அதாங்க நீதி. ஏசாயா 51:7. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. என்ன அர்த்தம்? நீதியை அறிந்தவர்கள்னா இயேசுவை அறிந்தவர்களே, கற்பனைகளை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. பாருங்களேன், the people in whose heart is my law. வேதம்னா என்னது? லா. பைபிளில் இங்கிலீஷில் லான்னா என்னது? வேதம். வேதம்னா 10 கட்டளை. வேதாகமம்னா தான் பைபிள். வேதம்னா என்னது? வேதம்னா லா. சரிங்களா? நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். Hearken unto me, ye that know righteousness, the people in whose heart is my law. Fear ye not the reproach of men, neither be ye afraid of their revilings. சரிங்களா? அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம நீதியில் இருக்கணும். என்ன அர்த்தம்? இயேசுக்குள்ள இருக்கணும், அவருடைய கற்பனைகளின்படி அவருடைய பலத்தினால நடக்கணும். இயேசு நமக்குள்ள இருக்கணும், அவருடைய கட்டளைகள் நமக்குள்ள இருக்கணும். அப்போ ஆண்டவரை பின்பற்றி இயேசுவை பின்பற்றி அவருடைய கட்டளையின்படி நடக்கும் பொழுது ஒருவேளை நம்மளை மற்றவங்க கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. டோன்ட் வரி, அதெல்லாம் பயப்படாதீங்க, ஆண்டு சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அன்பானதே பிள்ளைங்களே, அப்போ 4 காரியங்கள் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? நம்பர் 1 என்னது? தீங்கு செய்ய மாட்டார்கள், கேடு செய்ய மாட்டார்கள். 2வது மன்னிப்பார்கள், மன்னித்து கொண்டே இருப்பார்கள். 3வது என்ன? கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பார்கள். கர்த்தரின் மகிமையை அறிந்திருப்பார்கள், கர்த்தரின் மகிமையினால் நிறைந்திருப்பார்கள். 4வது நீதி அவர்களுக்குள் வாசமாயிருக்கும், அவர்கள் நீதிக்குள் வாசமாயிருப்பார்கள் அப்படின்னு படிக்கும். சரிங்களா? எல்மைட் ஒரு இடத்துல சொல்றாங்க, கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ஸ், ரைச்சியஸ்னஸ் இஸ் நத்திங், சிம்பிளி ரைட் டூயிங். நீதினா என்னது? நீதினா ரொம்ப எளிமைதான், சரியானதை செய்வது தான்
நீதி. ரைச்சியஸ்னஸ் இஸ் ரைட் டூயிங். அப்போ ஆண்டோடைய பிள்ளை இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சரியானதை செய்வார்கள். சரிங்களா? த்ரூ த ஸ்ட்ரெங்த் ஆஃப் காட். தேவனுடைய பலத்தினால மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். சரி, இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான இடங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்குல்ல. ஒன்று கோல்டன் கேட் பிரிட்ஜ், சான் பிரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியாவில் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இது ஒன்று இருக்குது. சரிதானே? இது தெரியும்ல, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சுதந்திர தேவி சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நியூயார்க் ஹார்பர், அந்த நியூயார்க் துறைமுகத்தில் இந்த சுதந்திர தேவி சிலை இருக்குமா. கையில் என்ன வச்சிருக்கிறாங்க? ரைட் ஹேண்டில் என்ன வச்சிருக்காங்க? ஃப்ரீடம், டார்ச் ஆஃப் ஃப்ரீடம், அந்த சுதந்திர தீபம் கையில் வச்சிருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா இந்த சிலை எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் 16th century 17th century 1620 1620 வருஷத்தில் நிறைய கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரம் த ஓல்டு வேர்ல்டு, பழைய உலகம்னா ஐரோப்பாவிலேருந்து நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க? தப்பிச்சு அமெரிக்காவுக்கு ஓடி வந்தாங்க. ஏன் அப்படின்னா, கேத்தலிக்ஸ் போப்மார்கள் கூட்டம் கிறிஸ்தவர்கள் பயங்கரமாக ஒடுக்கி, கொடுமைப்படுத்தி, கொலை பண்ணி நிறைய சித்திரவதை பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்களா, சத்தியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணாங்க? ஐரோப்பா கண்டத்தை விட்டு வெளியில் ஓடி வந்தாங்க. ஸோ தே வேர் லுக்கிங் ஃபார் அ ப்ராமிஸ்ட் லேண்ட், ஒரு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம். நாங்கள் சத்தியத்தை சுதந்திரமாக கடைபிடிக்கிறதுக்கு ஒரு தேசம் வேண்டும் என்று அவர்கள் தேடினார்கள், ஓடினார்கள். அப்படி அவன் கண்டுபிடிச்சு தான் என்னது? அமெரிக்கா. நீங்கள் அமெரிக்கா கேத்தலிக் கண்ட்ரியாக மாறிடுச்சு, அது வேற ஸ்டோரி. சரிங்களா? now it has become a Catholic country, கத்தோலிக் நாடாக மாறிடுச்சு. போப்பு சொல்கிறவங்க தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் அப்படின்னு ஆயிடுச்சுல. இன்னைக்கு நீங்கள் அப்படி ஆகி போயிடுச்சு, எல்லாமே தலையில் ஆகி போச்சு. சரி தானே? ப்ராஃபஸி படி இன்னைக்கு அமெரிக்கா, ஒன்ஸ் இட் வாஸ் லைக் a lamb, now it has become like a devil. தீர்க்க தரிசனப்படி ஒரு காலத்தில் ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்துச்சு அமெரிக்கா. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு அது பிசாசு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே, மனசில் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பார்க்குறோன்னா, இந்த சுதந்திர தேவி சிலையை ஏன் வச்சாங்க? ஏன் இந்த லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ ப்ராமிஸ்ட் லேண்ட் வேர் யூ கேன் வர்ஷிப் காட் ஃப்ரீலி வித் ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ். நீங்கள் சுதந்திரத்தோடு கூட தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு வாக்கு பண்ணப்பட்ட தேசம், ஒரு விடுதலையின் தேசம் எங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடையாளமாக தான் எதை வச்சாங்களாம்? இந்த சுதந்திர தேவி சிலையை நியூயார்க் ஹார்பரில், நியூயார்க் துறைமுகத்தில் வச்சாங்க. இன்னும் அந்த சிலை அங்கே தான் இருக்கு. Now America is no more a promised land. இப்போ அமெரிக்கா எப்படி கிடையாது, இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. அமெரிக்கா தான் என்ன பண்ண போகுது? கத்தோலிக்க கூட கூட்டுக்கலங்கம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு, கூட்டுக்கல்லன் அப்படி ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கத்தோலிக்கமும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் என்ன செய்ய போகுது? சண்டேலாம் கொண்டு வர போகுது. நமக்கு தெரியும், இதெல்லாம் ப்ராஃபஸியில் படிச்சிருக்கோம். பிரியமானவர்களே, என்ன சொல்ல வரேன்னா, there is no promised land on the earth. இந்த பூமியில் என்ன கிடையாது? நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமே கிடையாது. So we are waiting for the new heavens and the new earth. பரலோகத்திற்காக, புதிய வானம் புதிய பூமிக்காக நாம் காத்திருக்கிறோம். சரிங்களா? அந்த தேசத்திற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். நம்ம ஆயத்தமாகிறோமா? நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கு? Are you reflecting Jesus in our lives? இயேசுவை நம்முடைய குணத்தில் பிரதிபலிக்கிறோமா? Do we follow the Bible? ஆண்டோட வேதாமத்தை பின்பற்றுகிறோமா? யோசிப்போம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த சத்தியத்தின்படி நம்ம வாழ நமக்கு வேண்டிய கிருபையும் ஆவியின் ஒத்தாசையும் அபிஷேகம் கொடுத்து நம்மை நடத்துவாராக. ஆமென். ஒரு சின்ன ஜெபம்.